ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அக்கா, நீங்கள் சென்னை போனீங்களே, அந்த சென்னை போன vlog போடுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் 2 பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 15 பேத்துக்கு மேலே ஏன் அந்த வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானும் வந்து போடவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். இருந்தாலும் வந்து ஏன்னா அவ்வளோக்கா வீடியோஸ் எடுக்கலை, இருக்கிறத வச்சு ஒரு மெமரி வந்து கிரியேட் பண்ணி வைக்கலாம். இதை வந்து நம்மளும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு மெமரியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த vlog வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஹைப் காமிச்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. இப்போ பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நாங்கள் சென்னை எப்போ போனோன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி தான் வந்து சென்னை வந்து போயிருந்தோம். என்னோட மாமா பையனுக்கு கல்யாணம், அதனால வந்து நாங்கள் வந்து சென்னை போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறமா சென்னை போகிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வரல, நானும் பாப்பா தம்பி மட்டும்தான் வந்து போகிறோம். மெஹந்தியுமே 9 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது நான், அதுக்கப்புறம் மெஹந்தியே வைக்கல. என்னோடய பொண்ணு வந்து அம்மா நான் உங்களுக்கு மெஹந்தி போட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணு தான் வந்து மெஹந்தி போட்டு விட்ருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நாங்கள் வந்து சென்னை எப்போ கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் நைட்டு, திங்கக்கிழமை காலையில் கல்யாணம். நாங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து கிளம்புறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் பார்த்துட்ருந்தேன். ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கனால ட்ரெயினில் ஃபுட்டெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக வீட்டிலையே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னியும் இட்லியும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், மதியானத்துக்கு தயிர் சாதமும் புளி கத்திரிக்காயும் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சட்னிலாம் வந்து நம்ம தக்காளி சட்னி செய்கிறப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நாட்டு தக்காளி, அதில் செய்யாமல் ஆப்பிள் தக்காளியில் செஞ்சோம் அப்படின்னா அந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நாட்டு தக்காளியில் செய்கிறப்போ ஒரு விதமாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும், ஆனால் வந்து இந்த ஆப்பிள் தக்காளியில் செய்கிறப்போ அந்த புளிப்பு டேஸ்ட் வராது. அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிறப்போ டிஃபன்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் வர்றப்போ வந்து கல்யாணத்துலேருந்து எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரல. வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம முன்னாடி, அதாவது ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஷனுக்கே வந்து டெலிவரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வர்றப்போ நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்து நான் வந்து ஏ டு பிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ரோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2வது வந்து காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து காஃபி வந்து சூடாக வருமா அப்படிங்கிறத பார்க்குறக்காக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து காஃபி வந்து நம்ம கடையில் எப்படி குடிப்போமோ அதே மாதிரி நல்லா சுட சுட இருந்துச்சு. இந்த மாதிரி யாராவது ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. சரி, அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்க இல்லைங்களா, அதனால தான் வந்து சொல்கிறேன். சப்போஸ் நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டா இந்த மாதிரி ஸ்விக்கியில் கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அது வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் போய் ஆர்டர் பண்ணாமல் கன்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போய் நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அமௌண்ட்டே வந்து நம்ம ஏதாவது அவங்க வந்து தர்றதுக்கு நம்மளுக்கு டிலே ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து உடனே வந்து ரிசீவ் ஆயிடுது. ஏன்னா அந்த ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணுறப்போ சப்போஸ் நம்மளுக்கு அவங்க டெலிவரி பாய் வந்து டெலிவரி கொடுக்கல அப்படின்னா நம்மளோட ஃபண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கால் பண்ணுறாங்க. வந்து வர்றப்போ மதியானமாக வந்து ஒரு ரைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரதுக்கு வந்து டிலே ஆகிடுச்சு. ஆனால் வந்து நான் வந்து போட்டிருந்தது அரக்கோணம் ஜங்ஷனில் போட்டிருந்தேன். ஆனால் வந்து அரக்கோணம் ஜங்ஷனில் வந்து எனக்கு டெலிவரி அவங்க கொடுக்க முடியல. அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபண்டை வந்து மறுபடியும் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆப்பில் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட மணி வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஸோ அதனால் இது யாராவது ஃபஸ்ட்டாக இது தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். காலையில் கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு வந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம். காலையில் வந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா கேப் புக் பண்ணி தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிருந்தோம். திருப்பூரில் நம்ம ஆட்டோவில் போகிறதோட இந்த மாதிரி கேப் புக் பண்ணி போகிறப்போ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் குறைஞ்சே வருது. இப்போ வந்து நான் எங்கள் வீட்டிலருந்து ஆட்டோவுக்கு கேட்டப்போ ரூ. 250 வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரெட் டாக்ஸியில் தான் வந்து புக் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 134 அந்த மாதிரி தான் வந்து வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஆட்டோவுக்கும் கேபுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வருது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு நம்மளோட கம்பார்ட்மெண்ட் எது, நம்மளோட
ட்ரெயின் வந்து எந்த இதில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறினோடனே ஏன்னா வெள்ளனே எந்திரிச்சங்காட்டியும் பசி வேறு, அதனால வந்துட்டு ட்ரெயினில் ஏறினோடனே வந்து டிஃபன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வந்து ஏற்கனவே வந்து புக் பண்ணி தான் வந்திருந்தோம் இல்லைங்களா, அதனால் வந்து சீட் வந்து பார்த்திங்கன்னா பர்த்து சீட்டு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சீட்டில் படுத்துக்கிற மாதிரி 4 சீட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு அந்த சீட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரெயின் ஏறினது பார்த்திங்கன்னா காலையில் 8:15க்கு வந்து காலையில் ட்ரெயின் ஏறினோம். சாயந்தரம் வந்து ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி அப்படிங்கிறப்போ வந்து ரீச் ஆனோம். நாங்கள் ரீச் ஆன ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் ஸ்டேஷனில் தான் நாங்கள் வந்து இறங்கியிருந்தோம். பெரம்பூர் ஸ்டேஷனில் இறங்கின உடனேயே இது நம்ம அண்ணாவோட தொகுதியாச்சு அப்படிங்கிற ஒரு இது தான் எனக்கு வந்தது. விஜய் அண்ணா இந்த தொகுதியில் தான் நிற்கிறாரு இல்லைங்களா, அதனால வந்துட்டு நம்ம விஜய் அண்ணாவோட தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்துமே கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லைங்களா, அந்த மாப்பிள்ளை பையனே வந்து எங்களுக்கு கேப் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த கேப்லேயே வந்து வீட்டுக்கும் வந்து போயிட்டோம். 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்தப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சென்னை வந்து நல்லாவே வந்து மாறி இருந்தது. பெரம்பூர்லேருந்து நான் வந்து ஆவடி போயிருந்தேன். அதுக்கு வந்து என்கிட்ட ரூ. 634 வந்து வாங்கியிருந்தாங்க. இதுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்த சந்தோஷத்தில் ஒரு வீடியோ கூட எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க மாப்பிள்ளைக்கு. என்னையை வந்து நலுங்கு வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. சரி என்னோடய பங்குக்கு நம்மளும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நலுங்கு வச்சுட்டு இருந்தேன். பையன் வந்து பார்த்திங்கன்னா மாமா பையன் அப்படிங்கிறனால யாருமே வச்சவங்க எல்லாம் சந்தனத்தை கன்னத்துல எல்லாம் பூசி விடவே இல்லை, லைட்டாக வச்சுருந்தாங்க. நான் உனக்கு சந்தன ஃபேஷியல் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சந்தனத்தை பூரா எடுத்து கை கால் முகம் எல்லாத்தையும் வந்து அப்பி விட்டுட்டேன். இப்போதான் மணி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்லா செம்ம ஃபன்னாக போச்சு. நிறையா வீடியோ வந்து எடுக்கலை, நிறையா சூப்பரான மெமரிஸ்லாம் நடந்தது. ஆனால் வந்து எதையுமே வந்து கேப்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பல்லாண்டு வாழ்க வாழ்க வளமுடன் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்கள்லாம் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் நானும் நலுங்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நலுங்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு நைட்டு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நைட்டு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பாப்பாவை தெரியாத ஆள் இருக்க மாட்டீங்க, என்னோட தங்கச்சி பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. மேரேஜ்லேயே ஹைலைட்டே எங்கள் செந்தாலினி குட்டி தான். ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி தூக்கி வச்சு அத்தனை கொஞ்சம் கொஞ்சிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களோட வீட்டுக்கே இது வந்து கடைக்குட்டி, அதனால் வந்துட்டு அவ்வளோ இதாக தூக்கி வச்சு எல்லோரும் கொஞ்சிகிட்டு இருந்தோம். வீட்டில் எப்படி என்னோட பொண்ணு பெரிய பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் பெட்டாக இருந்தாலும் அது மாதிரி இந்த இந்த செந்தாலினி குட்டி வந்து இப்போ எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பெட்டாயிட்டா. ஃபங்க்ஷனில் நானும் என்னோட தம்பியும் தான் வந்து சமையல் மாஸ்டர். சனிக்கிழமைக்கு காலையில் டிஃபனு, மதியானத்துக்கு லஞ்சு எல்லாமே வந்து நாங்கள் தான் வந்து சமைச்சோம். சமைச்சதெல்லாம் வந்து எதுவும் எடுக்கலை, ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக நைட்டிலே இருந்தேனுங்களா, அதனால் வந்து எதுவும் எடுக்கலை. இருக்கிற வெயிலுக்கு உண்மையிலே சாரியோ சுடியோலாம் வந்து போடவே முடியல, அதனால் வந்து நைட்டியில் இருந்தனால எதுவும் எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு இது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லோரும் ரிசப்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரிசப்ஷன் 7 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 7:30 மணி அப்படிங்கிறப்ப வந்து கிளம்பியிருந்தோம். எங்கள் பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அது அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு பொம்மை மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் செந்தாலினி குட்டி எப்படி இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மண்டபத்துக்குள்ளே ரீச் ஆனதுமே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பாப்கார்ன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு. இப்போ ஃபங்க்ஷனில் ஒன்று என்ன தெரியுங்களா, நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சாரியை வந்து ஃப்ளீட் எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னோடய தம்பி ஒய்ஃபு தங்கச்சி எல்லாம் வந்து சாரி ஃப்ளீட் எடுக்காதனால அவங்க சாரி கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதை வந்து சாரி ஃப்ளீட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, முன்னாடியே ஃப்ளீட் எடுத்து வச்சிட்டோம்னா அதை கட்டுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதனால் வந்து முன்னாடியே வந்து சாரியை வந்து ஃப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி வச்சுருங்க. அப்புறமா சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டான்ஸு. என் தங்கச்சி, எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் அண்ணி, எங்கள் சித்தி மருமக எல்லோரும் அவ்வளோ ஒரு டான்ஸு. மாமா பொண்ணு எல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த டான்ஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறனால ஒவ்வொருத்தரும் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, குட்டி பசங்கள்லாம் அந்த சைடு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து பாட்டெல்லாம் வந்து பாடினாங்க. அதுலேயும் இந்த குட்டி பசங்க பாடினாங்க பாருங்கள், உண்மையிலே அவங்களுக்குலாம் எப்பட்றா இவ்வளோ மெமரி பவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
முட்டைக்கலங்கி சாங்ஸ் இருக்கு பாருங்க. அந்த சாங்ஸ் அப்படியே அவ்வளோ மெமரியா பாடுறாய்ங்க. ஃபுல் பாட்டையும் பாடுறானுங்க. டியூன் மொதக்கொண்டு மாறாம அப்படியே அவங்களா வாயில மியூசிக் போட்டெல்லாம் பாடுறாய்ங்க. உண்மையிலேயே ம் இவைங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு டேலண்டா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தவங்க எல்லாரும் போய் பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களே டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட தம்பி, என்னோட மாமா பசங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியா வந்து போச்சு அந்த அன்னைக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போய் நான் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் முகூர்த்தத்துக்கு வரணும் இல்லைங்களா? அதனால வந்து முகூர்த்தத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முன்னாடி இந்த வாடி வாடி கியூட் பொண்டாட்டி அந்த பாட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வந்து ஆட வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலையில் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில், இது வந்து முருகன் கோவில், ஆவடியில் இருக்கிற முருகன் கோவில். இன்னைக்கு மட்டும் இந்த கோவிலில் 8 கல்யாணம். ஒரு கல்யாணமும் ஒவ்வொரு பக்கம் இந்த மாதிரி பந்தல் போட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களோட பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து மண்டபத்தில் எடுத்தது. கல்யாணமான வீடியோலாம் என்னோடய ஃபோனில் எதுவும் இல்லை. வேறவங்க ஒவ்வொருத்தர் ஃபோனில் எடுத்தனால என்னோடய ஃபோனுக்கு எதுவும் வந்து வரல. கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு வந்து போட்டிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால வந்து நம்ம முன்னாடியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் மண்டபத்தை விட்டு கிளம்பிட்டோம். இடையில வந்து விஜய் வந்துட்டனால ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பக்கம் டிராஃபிக் ஆகிடுச்சு. மிஸ் பண்ணிவிடுவோமோ என்னமோ நினச்சோம். ஆனால் வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்து அந்த அண்ணா வந்து இறக்கி விட்டாரு. இது மண்டபத்தில் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். வீடியோ போட சொன்ன அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.